அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் புதன், 2இல் சூரியன் குரு, 3இல் சுக்கிரன் கேது, 9இல் ராகு, 10இல் சனி, விரை ராசியில் செவ்வாய் இருக்கிறார். 2இல் குரு இருப்பதால் வாக்கு சாதுரியம், வாக்கில் சுத்தம், செயலில் நேர்மை, பண வரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயங்கள் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்குவதற்கு நேரமாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு சில நேரங்களில் முன் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டும். அடிக்கடி கோபம் ஆகாது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலை எடுக்கலாம். உத்தியோகம் செய்பவர்களுக்கு நன்றாக உழைப்பீர், நல்ல பெயர் எடுப்பீர். சிலருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம், சம்பள உயர்வு உண்டு. உங்களது திறமைகளை வெளிக்காட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு. ராசியில் புதன் இருப்பதால் உங்களுடைய அறிவாற்றல் பெருகும், பேச்சு திறன் பெருகும், சாதுரியமாக பேசுவீர்கள். 2இல் சூரியன் குரு, மிக அபாரமான பண வரவுகள். நாலா திசைகளிலிருந்தும் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு தாராளமாக உண்டு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்கும். இதற்கு முன்பு சிறு சிறு பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக்கொண்டிருப்பீர்கள். இனிமேல் நல்ல உறவு மலரும். பழைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு சுக பிரசவம் உண்டாகும். நல்ல அழகான குழந்தைகள் பிறக்கலாம். உடலை நன்கு பராமரியுங்கள். வாக்குறுதி கொடுப்பதில் சிந்தித்து செயல்படுங்கள். தேவையில்லாமல் வீண் பிரயாணம் இருக்கக்கூடாது. நண்பர்களுக்கு பண உதவி செய்யும் போது கவனமாக இருங்கள். தாய் வழி உறவுகளில் கவனம் தேவை. மற்றபடி கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.